வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மஞ்சள் பால் எடுத்துக்கொள்வதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு, எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை முதல்ல தெரிந்து கொள்வோம். ஒரு கப் பாலுக்கு 150லேருந்து ஒரு 200 மில்லி லிட்டரில் இருக்கக்கூடிய பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 முதல் அரை தேக்கரண்டி, அதாவது 1/4லிருந்து அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் நம்ம வந்து சேர்க்கலாம். ஸோ இது வந்து உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாங்க. இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிக்கிறது நல்லது. இது ஒரு நல்ல தூக்கத்திற்கும் உடல் வலி நிவாரணத்திற்கும் செரிமானத்திற்கும் உதவி பண்ணும். நிறைய மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மஞ்சள் பால், அதாவது இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் என்னும் ஆற்றல் மிக்க மூலப்பொருள் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடலை தாக்கக்கூடிய கிருமி தொற்றுகள், நச்சுக்கள் மற்றும் காய்ச்சல் போன்ற தொற்றுகளுக்கு எதிராக போராடி நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ரத்த வெள்ளையணுக்களை நமக்கு வந்து அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திடும். இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிடுறதால நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி புதுவிதமான நோயும் ஏற்படாமல் நம்ம நலமோடும் வந்து வாழலாம். மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கக்கூடியதுங்க மஞ்சள் பால். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஜாயின்ட் பெயின் வந்து உங்களுக்கு வந்து ரிலீவ் பண்ணக்கூடியதாக தான் இது வந்து இருக்குது. ஸோ உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை வந்து குறைக்கிறதுல மஞ்சள் பால் மிகச்சிறந்த மருந்தாக வந்து செயல்படும். குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ்வாதம் ப்ராப்ளம் மற்றும் முழங்கால் மூட்டு வலிகளால் அவதிப்படுபவர்களாக மஞ்சள் பால் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா மூட்டுகள் இருக்கக்கூடிய வீக்கம் குறைந்து வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கிறதுல அவங்களுடைய எலும்புகளுக்கு வலு சேர்க்கும். அதனால் மூட்டு வலி வீக்கத்தை எல்லாம் வந்து குறைக்கும். குறிப்பாக மஞ்சள் இன்னும் சிறப்பாக அவங்களுக்கு வந்து செயல்பட்டு எலும்புகளை பலப்படுத்தும். ஸோ அவங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் உட்பட எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் பன்மடங்கு உடல் அவங்களுக்கு உறுதியாக இருக்கும். நல்ல தூக்கத்தை வந்து நீங்கள் வரவழைக்கணும், அதாவது ஸ்லீப் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், பெட்டர் ஸ்லீப் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் மஞ்சள் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ இரவு நேரங்களில் வெதுவெதுப்பான மஞ்சள் பால் குடிக்கிறது அப்படின்றது வந்து நரம்புகளை தளர்த்தி மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும். பாலில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மூளைக்கு அமைதியை தந்து தூக்கமின்மையை பிரச்சனையை வந்து போக்கி ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் வந்து பாயப்படும் பொழுது, நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் பாயும் பொழுது உங்களுக்கு செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன் சுரக்கப்பட்டு இயல்பாகவே தூக்கம் வரக்கூடிய அந்த ஹார்மோன் சுரக்கப்படுவதால் தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல தரமாக இருக்கும். இரவு நேரங்களில் ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் அங்கீகரிக்கப்பட்ட அந்த உறக்க நேரத்தை இந்த மஞ்சள் பால் உங்களுக்கு வந்து கொடுக்கும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க மஞ்சள் பால். ஸோ பெட்டர் டைஜஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டைஜஷன் ப்ராசஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பால் வந்து பித்தத்தினுடைய உற்பத்தியை தூண்டி செரிமான பாதையை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இது அஜீரணம், வயிற்று உப்புசம், வாயு தொல்லை மற்றும் அமிலத்தன்மை அப்படின்ற அந்த அசிடிட்டி போன்ற வயிறு தொடர்பான பல சிக்கல்களை தடுத்து செரிமான சக்தியை வந்து மேம்படுத்துது. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலிருந்து நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே வயிறு குடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். அப்போ செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாங்க. கல்லீரலை சுத்திகரித்து உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கக்கூடியதுங்க இந்த மஞ்சள் பால். ஸோ லிவர் டீடாக்டிஃபிகேஷன் பண்ணும். உடலினுடைய பிரதான நச்சு நீக்கக்கூடிய உறுப்பாக கல்லீரல் தான் இருக்குது. ஸோ அந்த கல்லீரலில் தான் நமக்கு நச்சு பொருட்கள் அதிகமாக சேரும், கழிவுகள் அதிகமாக இருக்கும், கொழுப்பு படிவுகள்லாம் உருவாகும். ஸோ இதையெல்லாம் முறையான அளவில் கல்லீரல் வெளியேற்றி கொள்ளணும் அப்படின்னா கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு அந்த நச்சு கழிவுகள் அதெல்லாம் வெளியேற்றணும்னா மஞ்சள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மஞ்சள் கலந்த இந்த பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதோடு கல்லீரலுடைய செல்களையும் பாதுகாத்து அதனுடைய செயல்பாடு துரிதப்படுத்துது. இதனால் கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் நீக்கப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக தன்னைத்தானே வந்து சுத்திகரித்துக் கொள்ளும், மாற்றிக்கொள்ளும். கழிவுகள் முறையான அளவில் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படுவதற்கு, நச்சு கழிவுகள் தேங்காத வண்ணம் முன்னாடியே பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் மஞ்சள் பால் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது ஒரு ஆரோக்கியமான உறுப்பாகவே இருக்கும். இதய ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மஞ்சள் பால் இருக்கக்கூடிய குர்குமின் அது வந்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்திடும். அதாவது கெட்ட
கொழுப்புகள் படியாமல் பராமரிக்கும். படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே அகற்றி விடுவதால் ரத்த ஓட்டத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து எப்போதுமே கிடைக்கிறதால இதய துடிப்பு செயல்பாடு சீரான இருக்கிறதால பிபி ப்ராப்ளமும் இல்லாமல் பண்ணுவதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம் இது மாதிரி இதயம் தொடர்பான அபாயங்களை குறைக்கிறது மஞ்சள் பால் வந்து உங்களுக்கு தொடர்ந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து மஞ்சள் பால் எடுத்துக்கொண்டு உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.